விஜய் கூட ரொம்ப காலமா இருந்திருக்கீங்க. ஆமா, விஜயோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஆமா, இப்போ விஜய ஒரு கட்சி ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் அதுல என்ன மாதிரி முடிவு எடுப்பாரு நீங்க அனுமதிக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு விஜயை பொறுத்த மட்டும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பா தான் இருக்கும். நான் அவர் கூட பயணப்பட்டவன் என்கிற முறை தெரிஞ்சு சொல்றேன். ஏன்னா அவருக்கு இன்னைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையே கிடையாது சார். ஒரு பால் விற்கிற பையன் ஒன்ன தேடி அடிப்பட்டு இன்னைக்கு வர கிடக்குறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்ததே குறை சொல்றீங்க அணில்கள்லாம். அதாவது ஒன்ன தேடி ஒரு பால் விற்கிற ஒரு ஏழை ஒரு தகப்பனாருடைய பையன் இன்னைக்கு அவனுக்கு அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணது காசு இல்ல, உடனே போகணுமா போண்டாமா சார். பப்ளிசிட்டி கிடைக்கணும் உடனே கள்ளச்சாரம் வித்து செத்தவன் வீட்டுல போய் அழுதுட்டு இருக்கேன் போய். அதாவது நடிப்பு வேற, அதை நடிப்ப வாழ்க்கையில நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் மனைவி அவருக்கு மேல இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து பாருங்க, அங்க போயிடுவாரு என்ன போயின்னு பாருங்க சார். ஆரம்பத்தில இருந்து இதே பத்திரிகையிலே போட்டாங்க. அதாவது அத்தனை கட்சியும் இங்க சேர்ந்துருவாங்க, அத்தனை தலைவர்களும் ரெடியா இருக்காங்க, தலைப்பு செய்திகள் எல்லாம் வருது. நானே பயந்துபட்டு இவ்வளவு வார பொய் செய்திகளை கொடுக்கிறது, பொய் தகவல்களை கொடுக்குது. அதுக்குன்னு மீடியாக்கள் ஆட்களை 250 பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க தவறான தகவல்களை கொடுக்கறதுக்கு. நீ நியாயமா உழைச்சு நியாயமா வா. நான் ஏன்ட்ட சொல்றேன் சார், அணில் குஞ்சுகள்லாம் கமெண்ட்ல போடுறாங்க. உண்மையிலே உழைக்காமல 50 வேலை பார்த்திருக்கேன் சுத்தி. பிடி செல்வகுமார் அவர்கிட்ட இருந்தேன், நொட்டன இருந்தேன்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட தான் இருந்தேன். ஆனா நான் என் உழைப்பை பற்றி யாராவது போட்டிருக்கீங்களா என்ன பத்தி தெரியாது. பிகின் த ஸ்கிரீன் பின்னால இருந்து வேலை பார்த்தேன். ஆனா யாருக்கும் தெரியாது. விஜய் ஒரு நடிகனா இருந்த உடனே எல்லாருக்கும் அவர் உத்தம புத்திரர், உலகத்துல இந்த கடவுள் புத்துட்டு வந்துட்டாருன்னு போடுறீங்க. ஆனா பின்னால இருந்து உழைச்சவங்க பத்தி, அவங்க அப்பாவை பத்தியோ, பின்னால இருந்து எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கங்க பத்தி எங்கேயா போடுறீங்களா? எவ்வளவு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எப்படிலாம் இரவு பகல் பாராம உழைச்சிருப்போம். எனக்கு வேதனை இருக்கு சில கமெண்ட்கள் எல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்காக பேசுறேன், உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரசிகர்கள் உங்க தொண்டர்கள் பேர்ல உங்க பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க குடும்பத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க அப்பா அம்மா அத்தனைவருடைய உழைப்பை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், விஜய் மாதிரி ஒரு நடிகரை நம்பி உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இளைய சமுதாயம் அழிந்து போய்விடும், இந்த நாடு அழிந்து போயிடும். ஆபத்தான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய தப்பு. எல்லாமே அத்தனையும் நடிப்பா கோபால் ஒரு படத்துல கேட்பாங்க. சரோஜா தேவி, சிவாஜி, அத்தனையும் நடிப்பு. நான் தானே சொல்றேன், எனக்கு தானே தெரியும். 27 ஆண்டுகள் அவங்க பெட்ரூம் முதல், அவங்களுடைய பாத்ரூம் முதல், அவங்களுடைய டைனிங் முதல் போய் கூட ரத்தமும் சதயமா வாழ்ந்தேன் நான். எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? பண்ண மாட்டார் சார். அரசியல் ரீதியா சீரியஸான முடிவு எடுப்பாரா அல்லது சும்மா இதோட போகலாம் சார்? அவர் விளையாட்டுத்தனமா போறாரு. விளையாட்டுத்தனமா ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை வெளிநாட்டுக்கு போவாரு, இல்ல எங்கேயாவது பஞ்சகர்மாவுக்கு போவாரு, எங்கேயாவது போய் மாட்டிக்கிட போவாரு. அத ரசிகர்கள் பாவம், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல சார். அவங்களுக்கு நான் சொல்றேன், அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கும் எதிர்காலம் இருக்கு. உங்க வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள். அவரை நம்பி அவர் போட்டு அப்படியே போயிடுவாரு. அவங்க அப்பா அம்மையுமே தூக்கி துறப்பட்டவர் சார். அப்பா மேல கேஸ் போட்டு எவனா கூண்டுல ஏத்தினது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூண்டுல ஏத்தினவருக்கு அவருக்கு சென்டிமெண்ட் தெரியாது. ஏன்னா அவர் வெளியே மக்களோட மக்களா ஒரு டீ கடையில, ஒரு சாதாரண சலூன்ல சாதாரண மக்களோட பழகி இருந்தா தெரியும். ஒரு இல்ல சிஎம் பேச்சு அவருக்கு சவாலு கூப்பிட்டார்ல, அதுக்கு சொல்றேன். 50 ஆண்டுகள் அரசியல கஷ்டப்பட்டு வந்தவர், அடிப்பட்டு வந்திருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு, போராடி இருக்காரு. நீ எங்க இருந்து நீ அவர்கிட்ட சவால் கூப்பிடுற? நீங்க விஜய் சொல்றீங்க, விஜய் என்ன கஷ்டத்தை பட்டுக்காருன்னு இவங்க எல்லாம் ஒரு தலைவர்களா சொல்றீங்க. சரி, தனி பிரச்சனை. உன் கூட வேலை பார்க்கறவனுக்கு ஒன்னும் பண்ண தெரியல. உன் கூட 27 ஆண்டுகள் வேலை பார்த்த பிடி செல்வகுமார் யாருன்னு உனக்கு தெரியல, உங்க அப்பாவை யாருன்னு தெரியல, உங்க அம்மாவை யாருன்னு தெரியல, உன் தாய் மாமன் எஸ்.என். சுரேந்தர் தெரியல, உனக்காக படம் எடுத்த அத்தனை ப்ரொடியூசர்களை உனக்கு கண்ணுக்கு தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன் தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டைரக்டர்கள் சொல்ல தெரியல. எங்கேயாவது சொல்லியிருக்காங்க சார்? எங்கேயாவது சொல்லியிருக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உச்சத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த உச்சத்துக்கு வர்றது எல்லாருடைய உழைப்பா இருக்கோ இல்லையா? அதுல யாரு? ஆமா, அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். எஸ்ஐசி சார் கூட இப்போ எப்ப பார்த்தாலும் வாரத்துக்கு ஒருக்க பார்த்து நேருக்கு நேரா பேசுறாள், டைரக்டா 1-2 பேசுறாள். அவர் வேற வழி இல்லாம போறாரு சார். என்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு யாரு செல்வகுமார் ஒரே பையன், எனக்கு கொல்லி போடனா யாரு வரணும், வேற வழி இல்ல செல்வகுமார். அவரும் போராடி பார்த்தாரு, கிட்டே சேர்க்கல. எந்த இடத்துல சேர்த்து அவருக்கு பதவி ஏதாவது கொடுத்தாங்களா? வழி இல்லாம தான் போயிட்டு இருக்காரு. சார் சேர்ந்திருக்கல ஒரு பீடனா பரவாயில்ல, 5 பீடைகள் இருந்தா 5 சகுனி சகடைகள், பான்பராக் ரவி,
ஒருத்தனாவது நல்லவனா இருந்தா பரவாயில்ல சார். நாங்க இருந்தது 4 பேரும் நல்லவங்க, 4 பேரையும் வெளியே தள்ளிட்டாங்க. அழகா பூ மாதிரி வெளியே தள்ளிட்டாங்க. இப்ப சகனி சகடைகளும் பான் பராக் ரவியும் கள்ள லாட்டரி, திருட்டு லாட்டரி, திருட்டு வழியில வந்தவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. சார் இருக்கும்போது ஆமா இதை ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. பழைய சொல்றேன், ஒருத்த கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்த்து அவனுக்கு தான் ஊழியனுக்கு உண்மையா தான் இருப்பேன், உண்மையா தான் இருந்தேன். அவங்க எல்லா மேடையிலும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எவனையும் பார்க்க மாட்டார். 42 வரை என்னைக்கு செத்த இடத்துல இருந்து 100 மைல் ரேஸ்ல ஓடினாரோ அத்தனை பத்திரிகைகளும் துரத்துறீங்க. என்னைக்கு அன்னைக்கு ஓடினாரோ அன்னைக்கு இவர் இந்த நாட்டுக்கு அன்ஃபிட். நிக்கணும் சார், என் உயிர் போனா பரவாயில்ல, என்ன நேடி வந்த என் ரசிகன் முக்கியம், என் தொண்டன் முக்கியம். அங்க இருந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் சார், இந்த டைலாக் சொல்லிருப்பேன், உசிறு என் மசிருக்கு சமம் நீ சொல்லியிருப்பேன் கூட இருந்து. நான் பிஏ இருந்திருப்போம்னா ஓட விட்டுருக்க மாட்டேன். திட்டமிட்டு வேணுக்குனே பரப்பியல் பெரிய பூதாகரமா ஆக்கி மக்கள் மத்தியில கொண்டு போக திமுக சார்பாக மற்ற கட்சிகள் முயற்சி இருக்காங்க. திரும்ப நீங்களே இந்த கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? ஒரு பெண் அவங்க கூட நான் சொல்றேன் கேளுங்க சார், ஒரு பெண் ஒய்ஃப் சார், 27 ஆண்டுகள் காதல் மனைவி, 27 ஆண்டுகள் இருந்தவங்க, அவங்களை ஒரு திமுக கட்சிக்காரன் மாத்தி போய் இல்ல வேற ஒரு கட்சிக்காரங்க அவங்கள மனசை மாத்தி அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. சார் அவரோட இந்த தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவர் அரசியல் ரீதியா அவருக்கு எதிராக எதிரொலிக்க நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா சார். நீங்க உங்க அப்பனை பார்க்கல, உங்க பிள்ளைய பார்க்கல, உங்க வீட்டை பார்க்கல, உங்க குடும்பத்தை பார்க்கல, உங்க தெருவை பார்க்கல. நீ பறந்து போய் மக்களுக்கெல்லாம் நல்ல செய்து, மக்களெல்லாம் வளர்த்து மக்களுக்கெல்லாம் எல்லாம் நல்ல செய்து நம்புறோம். நம்ம கூட்டம் போவோம். அதுக்கு நான் சொல்றேன் சார், ஒரு நடிகர் சார், ஒரு நடிகை யாராவது ஒரு குல்கு சில்கு இல்கு இப்ப ஏதாவது நயன்தாராவை எந்த நடிகை வரட்டு சார், கூட்டம் கூட தான் செய்யும் சார். அது இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் இவன் அவன்ல கிடையாது. எல்லா கட்சிக்காரரும் விஜய் வரட்டும் பார்க்க போவோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கறேன், திமுக கட்சிக்காரன் போவான், அதிமுக போவான், பிஜேபி காரங்க போவாங்க, காங்கிரஸ்காரங்க போவாங்க. எல்லா கட்சிக்காரும் ஒரு நடிகர் வந்தா ஒரு வேலை தோட்ட வேலை பாக்குறவங்க இந்த வேலை ஏதாவது இருக்க நேரடியா பார்க்க முடியாத ஒரு நடிகரை, ஒரு கதாநாயகன், பெரிய கதாநாயகன் சார். அதனால அதாவது ஓட்டாயிடுமா? அவர் பின்னாடி இவ்வளவு பேரு நாங்க வீரே கொடுப்போம் சொல்லவங்க நிக்காது. யாரு அது சரியா தப்பாங்கிறது வேற. அவரால அவுட்கம் என்ன இருக்கும்? இந்த ஒரு 10-15 பேரு அவரோட ரோல் என்னவா? அத சொல்றேன் சார், ஒரு 10 பேர் நின்னுட்டு நான் அதை அப்படி பண்ணிடுறேன், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், இவங்க எல்லாம் இப்படி பேசின உடனே இந்த நாடு மக்கள் எல்லாம் திரும்பி கலாச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு அவுட்கம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 234 தொகுதியில விஜய் முதல் அத்தனை பேர் டெபாசிட் இழப்பார்கள். 234 தொகுதியிலும் டெபாசிட் போகலன்னா பிடி செல்வகுமார் யாருன்னு நீங்க கேளுங்க சார். விஜய் கூட ரொம்ப காலமா இருந்திருக்கீங்க. ஆமா. விஜயோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஆமா. இப்ப விஜய ஒரு கட்சி ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் அதுல என்ன மாதிரி முடிவு எடுப்பாருன்னு நீங்க அனுமதிக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு? விஜயை பொறுத்த மட்டும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பா தான் இருக்கும். நான் அவர் கூட பயணப்பட்டவன் என்கிற முறை தெரியுது சொல்றேன். ஏன்னா அவருக்கு இன்னைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையே கிடையாது சார். ஒரு பால் விற்கிற பையன் ஒன்ன தேடி அடிபட்டு இன்னைக்கு வரை கிடக்குறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்ததே குறை சொல்றீங்க அணில்கள்லாம். அதாவது ஒன்ன தேடி ஒரு பால் விற்கிற ஒரு ஏழை ஒரு தகப்பனாருடைய பையன் இன்னைக்கு அவனுக்கு அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணது காசு இல்ல, உடனே போகணுமா போட்டாமா சார். பப்ளிசிட்டி கிடைக்கிற உடனே கள்ளச்சாரம் வித்து செத்தவன் வீட்டுல போய் அழுதுட்டு இருக்கேன் போய். அதாவது நடிப்பு வேற, அதை நடிப்ப வாழ்க்கையில நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் மனைவி அவருக்கு மேல இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து பாருங்க, அங்க போயிடுவாரு என்ன போயின்னு பாருங்க சார். ஆரம்பத்தில இருந்து இதே பத்திரிகையிலே போட்டாங்க. அதாவது அத்தனை கட்சியும் இங்க சேர்ந்துருவாங்க, அத்தனை தலைவர்களும் ரெடியா இருக்காங்க. தலைப்பு